ஜெபிக்காம போக மாட்டேன், இறைவார்த்தை வாசிக்காம வெளியில போக மாட்டேன், கடவுளோடு இருப்பேன். அவர் பிரசனம் இந்த இத்தனை நான் வரும்போது என்ற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் என் கடவுளை தேடிய பிறகு என் வாழ்க்கையிலே இல்லை என்பதே இல்லை, இல்லை என்பதே இல்லை. அப்போ என்னுடைய ஆண்டவர் தான் இத்தனை காருக்கு நான் ஓனரா இருக்கிறேன். நான் இல்ல, என் கடவுள் என்னை ஓனராக மாற்றி வைத்திருக்கிறார். என்னை ஓனராக ஆக்கியது ஆண்டவர். உன்னை ஓனராக ஆக்கி அப்படின்னா நீங்க அனுப்பிய கிடையாது. கைக்கு மோதல் அப்படின்னா அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை நீ பவர்ஃபுல் மேன், நீ ஆண்டவர் தெரிஞ்சா பவர்ஃபுல் மேன். என்ற தெரிஞ்ச ஒருத்தர் சென்னைக்கு போகும்போது சொல்றாரு, ஒரே ஒரு கார் நான் வாடகைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரே ஒரு கார் வாங்கினேன், அதுவும் கடவுளுடைய துணையோடு. அவர் இப்ப பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன். ஆனா பைபிள் எப்பவுமே அவருடைய டேபிள் மேல இருக்கும். என்னை கோடீஸ்வரனா ஆக்கி இப்போ எல்லாரும் இப்ப செபஸ்டியர் கோயில் போயிருப்பீங்க. செபஸ்டியர் கோயில் எது போறீங்க தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. நோய் தீங்கணும், வைக்கால போகணும், வைக்கால நிக்கணும், அப்புறம் விண்ணப்பம் வைப்பீங்க. ஆமா, எல்லாம் ஒய்யல் இருந்து முறியல் இருந்து வருவீங்க. எல்லாமே வேண்டுதலுக்காக போறீங்க. ஒரு வேண்டுதல் கடவுள்கிட்ட போனா ஒரு வேண்டுதல். அதுதான் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி. நீங்க பிச்சைக்காரங்களா? ஆண்டுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரங்களா? ஒரே ஊதா கலரா இருக்கும், பச்சை சேலையில டிசைன் போட்டுருப்பீங்க. ஆரோக்கிய கும்மாரத்தை இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி கட்டில நிற்கும். அதே மாதிரி நிற்பீங்க. இல்ல மாறி இருக்குமா? இல்ல. அப்போ தயாரிக்கிறவன் ஒரே மாதிரி தப்பா தயாரிப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன். அடுத்து என் அன்பில் நீ நிலைத்திரு அப்படிங்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட நீ உட்காரு, நிலைத்துதானா? ரெண்டு பக்கம் செவுருங்க, மேல அஸ்திவரமே மேல தலைமை போடல, எப்படி இருக்கும்? அதே போலதான் மக்கள், நீ குடும்பத்தில் நிறைய பேர் ஆட்டம் காண்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவருடைய அன்பிலே என் அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னா என் அன்பு என்னைக்கு மாறாது. நீ வந்து ஒட்டிக்கோ, நீ சேர்ந்துக்கோ, இணைச்சுக்கோ. அதனால சொல்லியிருந்தார் 10வது வார்த்தை, டேய் என் கஜனால இருந்து தங்க தள்ளிட்டு போனீங்க, என்ற சிம்மாசனத்தையும் தூக்கிட்டு போனீங்க, மற்றதெல்லாம் பொருள் வெள்ளி தாங்க என்னென்ன இருக்கோ எடுத்துட்டு போனாங்க. யாராவது அரசரே நீங்க மட்டும் போதும் யாராவது சொன்னீங்களா? நீங்க எனக்கு வேணும் சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நான் கொடுத்து தெரியுமா? இந்த பெண் அரசரை நீங்க மட்டும் போதும் என்று சொன்னதால் இந்த ராஜ்யத்துக்கே அரசியாக இவளை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். இந்த நாட்டுக்கே இவள் தான் பேரரசி, நான் பேரரசன். இவள்